மகா உபத்திரவத்தை பற்றி அவர் முன்னறிவிக்கல எந்த கான்டெக்ஸ்ட்ல முன்னறிவிக்கிறார், எந்த சூழமைவில் அந்த மகா உபத்திரவத்தை கிறிஸ்து கதைக்கிறார். கான்டெக்ஸ்ட் இந்த 3-4 நாள்ல சாக போறார். ஏன்னா இது 3-4 நாளையால பாஸ்கா வர போகுது. அப்ப இதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். நாம கதைக்கல யாரால் யாருக்கு என்பது மட்டும் இல்ல, எந்த சந்தர்ப்பத்தில என்றேக்கல கிறிஸ்தவ வாழ்க்கையிலயோ அல்லது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலயோ அல்லது அதுல பேசப்படுற ஆட்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கேள்வி இப்படிப்பட்ட பதில் கொடுக்கப்படுது என்றதான் கான்டெக்ஸ்ட். இந்த ஆலயத்தை எடுத்து போறவங்க 3 நாளைக்குள்ள கட்டுவேன் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களா? அப்ப எந்த சூழ்நிலை நான் அப்படி சொன்னாங்கடாப்பா. அப்ப நான் அது 3 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லிக்க, அது 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விஷயம். இயேசு 2 தரம் ஆலயத்தை சுத்தம் பண்ணினவர். அப்ப அவருடைய ஊழியத்தினுடைய முதல் வருஷமே ஆலயம் சுத்தப்படுத்தப்பட்டது, சவுக்கால் எடுத்து அடிச்சார். அவர் கடைசி டைமிலையும் அவர் அதை செய்கிறார். அப்ப பைபிள்ல இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்ப சொல்றாங்க 3 நாளையில கட்டணும்னு சொன்னவர் வர்றாரு. கொஞ்சம் நான் எந்த சந்தத்தை நீங்க என்ன கேட்டதுக்கு நான் எப்படி அதுக்கு பதில் சொன்னேன். இப்ப அதை விட்டு போட்டு நீங்கள் இப்ப சடாரன் எடுத்து கைகள மனுஷரா நமக்கே மண்டைகளோ அப்படி சொன்ன ஞாபகம். ஆனா ஏன்னா நான் கடைசி வரைக்கும் நான் பிழையான நோக்கத்துல சொல்லி இருக்க மாட்டேன். ஆனா நீங்கள் என்ன இப்ப பிழையாக்குறதுக்கு இப்ப இதை கதைக்கிறீங்க, அது மட்டும் பொய் சாட்சி. இது பேசிக்கா பைபிள்ல பிழையா அப்ளை பண்ணுறதுக்கான முதல் அடிப்படை பிரச்சனை எப்பயுமே பிரச்சனை சொன்னா கான்டெக்ஸ்ட விட்டுட்டு கதைக்கிறார். அப்ப எழுதி 2000 வருஷம் இந்த பகுதி எழுதி 2000 வருஷம் 2000 வருஷத்துக்கு பிறகு அந்த பகுதியை நாம விளங்கப்படுத்தல. அந்த 2000 வருஷத்துக்குள்ள அது சொல்லப்பட்டதுக்கு முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள் அல்லது அந்த கிழமை அல்லது அந்த வருஷம் அந்த மாசங்கள் என்ன நடந்த கான்டெக்ஸ்ட் விளங்காம நாம அதை எடுத்து விளங்கப்படுத்தினா நாம 3ஆம் கட்டளைக்கு எதிராக பாவம் செய்கிறோம். அதுதான் 3ஆம் கட்டளை தேவைப்படுத்துறது. கடவுளுடைய பேரையும் பார்த்து செயலையும் தடுக்கிறது என்ன? நிந்திப்பதையும் அதை தவறா பயன்படுத்துறதுல முதலாவது காரணம் கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு கதைக்கு. கான்டெக்ஸ்ட் விளங்கினா நீங்கள் அப்ப சொன்னீங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல சரி, ஓகே அது அப்ப அது சரி அந்த கேட்டது. இப்ப நீங்கள் அது இல்லை என்று சொல்றீங்க வேற ஒரு விஷயம். இந்த கான்டெக்ஸ்ட்ல அப்ப அது சரி. கான்டெக்ஸ்ட் மாறேக்கல அப்ளிகேஷன் மாறும். பேசிக்கா கான்டெக்ஸ்ட் சூழமைவு மாறேக்கல அதனுடைய பிரயோகங்கள் மாறும். அப்படிதான் பைபிள், அப்படித்தான் பைபிள் எந்த இடத்துல. ஆனா பிரின்சிபல் மாறாது, பிரின்சிபல் மாறாது, ஆனா அப்ளிகேஷன்ஸ் மாறும். அப்ப சில வேளையில அப்ப நாமளும் இப்ப கான்டெக்ஸ்ட் அப்ப மத்தேயு 24 கான்டெக்ஸ்ட் விளங்கோடும்னா இயேசு இன்னும் 4 நாள்ல சாக போறேன். இயேசு 3 நாள் 4 நாள்ல சாக போற பாஸ்கா வருது. அந்த வாரம் தான் இது. இந்த பிரசங்கத்தை சொல்லுறது ஒலிவ மேல பிரசங்கம். பேசிக்கா ஒலிவஸ் டிஸ்காஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம் நாம. டிஸ்காஸ் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9 இருந்து 11 வரைக்கும். சௌரன் சுஜி நமக்கு அதை வாசிப்பார். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவவசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவுடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென்.
நாங்கள் இப்ப 5வது முத்திரையை கிறிஸ்து உடைக்கிற விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போய் அப்போஸ்தலன் யோவானுக்கு அவர் போலி சமயமாகிய யூத சமயத்துக்கும் அதை ஊக்கப்படுத்தி அதுல அதோட கைகோத்திருந்த ரோம அரசுக்கும் எதிராக தன் தீர்ப்புகளை அவர் வெளிப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிற பொழுது அதுல குறிப்பாக 5வது முத்திரை அந்த தீர்ப்புகள் அது அது உச்சகட்டமா அது கொண்டு வரப்படுறதுக்காக அதனுடைய இன்னொரு விதத்துல சொல்றேன்னா அவருடைய கோபத்தின் பாத்திரம் நிறைகிறதுக்காக கோபம் கூட வந்தா தான் அடிக்க தொடங்கலாம். அப்ப அந்த கோபம் கூட வர்றதுக்காக அவர்களுடைய அநீதி பெருகணும். அப்ப அநீதி பெருகணும்னா கடைசியா கட்டவள சபையில கை வச்சா அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு நெருப்பு பத்தும் அதோட. அப்ப அவர் பல சந்தர்ப்பங்கள் அதுதான் எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியில கை வச்சா அவர்கிட்ட கோபத்தின் கப் அது நிரம்பினா அதுக்கு பிறகு சணல் அடிதான் கை வச்ச ஆட்கள் உட்பட எல்லாருக்கும் அந்த அடியில சில பேர் ரட்சிக்கப்படுவீங்க, சில பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப இதான் ஆண்டவர்ட்ட ஸ்டைல். சில பேருக்கு நாடு இருக்கும், சில பேருக்கு நாடே இல்லை. அப்படி எல்லாம் ஆண்டவர் தண்ட சபையில கை வச்ச ஆட்களுக்கு அப்படி செய்வது இருக்க பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கை வரைக்கும் அதுதான். அப்ப இந்த விஷயத்த 5வது அந்த முத்திரையை உடைக்கிறதுல அந்த அதுதான் நாங்கள் சொல்றோம் உபத்திரவம். 5வது முத்திரை குறிப்பா மகா உபத்திரவம். அது மகா உபத்திரவம். இந்த மகா உபத்திரவம் அது ஆரம்பிச்ச காலம் கிபி 66 கிபி 66 வரைக்கும் நடந்தது இல்ல. கிபி 62 இருந்து 66. ஏன் கிபி 62 தான் தொடங்கணும்னு நாம ஸ்பொட்டா சொல்றோம்? என்ன அந்த பிபிள் என்ன பிரின்சிபல் அதுகளுக்குள்ள இருக்குது, என்ன வரலாற்றுல என்ன நடந்தது அதுல? ஐயாச்சி அந்த ஜூத ஸ்திரியோரால கல்யாணம் செய்தது நீங்களுமா தானே சொன்னீங்க? அவர் அடக்கி வச்சிருந்த ஆட்கள் இல்லாம போச்சுன்னா ஜூதர்கள் ஆலோசனைக்காரர் உள்ளுக்கு நுழைஞ்சிச்சு. அப்ப இதான் அந்த நடந்த வரலாற்று பின்னணி. அந்த அதுக்கு முன்னுக்கு அப்படி நடக்க இல்லை. அது பொப்பேயாவினுடைய அந்த சதி வேலைகளால் தான் இந்த விஷயங்கள் தொடங்கினது. அதே நேரம் நியூரோ அது ஏற்கனவே சொல்லியாச்சு. சோ நியூரோ சுயரூபத்துக்கு அடக்கி வச்சிருந்த தாய், பிறகு அவற்ற டீச்சர், பிறகு ஆலோசகர் எல்லாரும் முடிச்சு எல்லாரும் ஆக்களை கடத்திட்டா தள்ளி. சோ இதுகள்லாம் அந்த வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் பின்னணி. அதாலதான் எங்களுக்கு அது குறிப்பிட்ட அந்த அது நீரோட முத்திரையோட சேர்த்துதான் அடுத்த முத்திரை அதோட நீரோட முத்திரைக்கெல்லாம் இது வர போகுது. அதனால எங்களுக்கு நீரோ கதைச்ச உடனே அடுத்த முத்திரை அந்த பரிசுத்தவான்கள் வேதவசன நிமித்தம் கிறிஸ்துவுக்கு கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆக்களங்க காட்டப்படுறீங்க. அந்த ஆர்டர் முக்கியம், அந்த தொடர்ச்சி முக்கியம், சீக்வன்ஸ் இல்ல. சோ இப்ப இந்த விஷயத்த ஏதோ இது இப்பத்தான் இதுல நடக்குது, இது கிறிஸ்து அப்ப மகா உபத்திரவத்தை பற்றி முன்னுக்கு சொல்ல இல்லையோ என்றதில் நாம பார்க்கல. எங்களுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவத்தை பற்றி ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவத்தை பற்றி சொல்லி இருக்கிற வேத பகுதிகள் எது? ஒன்று புத்தகம் கேட்கல மத்தேயு 24 ஃபைன் ஓகே. மத்தேயு 24 அடுத்தது மாற்கு 13 எழுதுங்க மாத்துங்க. அடுத்தது லூக்கா லூக்கா 21 ஜோவானில இல்ல நான் போற முறை 3 தான் சொன்னேன், ஜோவான்ல இல்ல. அப்ப உபத்திரவத்தை பற்றி கிறிஸ்து ஜோவான்ல, ஆனா மகா உபத்திரவம் இல்ல.
அப்ப மலைகளே எங்களுக்கு மேல வந்து விழுங்கோ, குன்றுகளே எங்களுக்கு மேல வந்து விழுங்கோ. ஐயோ, அது ஏன் விழுங்கோன்னு கிறிஸ்து அப்ப லூக்கால கதைச்சது. பிறகு ஜோவான் தான் சொல்றாரு, ஏன்னா அது ஆட்டுக்குட்டியானவற்ற கோபம். அப்ப கிறிஸ்து சொன்னார், மலைகளை பார்த்து எங்களுக்கு மேல விழுங்கோ, குன்றுகளை பார்த்து எங்களுக்கு மேல விழுந்து எங்களை கொண்டுடுங்கோன்னு சொல்லும் நாட்கள் வேறு. அப்ப இதெல்லாம் அப்ப நாம மகாபத்திர பற்றி கிறிஸ்து கதைச்சதை விளங்கி கொள்றதுக்கு இந்த 3 சாப்டர்ல தரவா வாசிக்கும் வீட்டை. ரெண்டாத்தான் நமக்கு 5வது முத்திரை உடைக்கல அங்க என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். அது என்ன மாதிரியான மகா உபத்திரவம் என்னென்ன சாப்டர்? டேவிட் மார்க்கு 13, லூக்கா 26. ஆல்ரைட். சோ இப்ப இந்த பின்னணிகளை இப்ப நாம பார்க்கல, நாம குறிப்பா இப்ப மத்தேயுல நாம அத போக்கஸ் பண்றோம். பிறகு லூக்கா இதுகளெல்லாம் நாம எடுக்க போறோம். இப்ப கிறிஸ்து இந்த மகா உபத்திரவத்தை பற்றி அவர் முன்னறிவிக்கல எந்த கான்டெக்ஸ்ட்ல முன்னறிகிற, எந்த சூழமைவில் அந்த மகா உபத்திரவத்தை கிறிஸ்து கதைக்கிறார். கான்டெக்ஸ்ட் இப்பதானே உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் எல்லாம் எழுத தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் படிச்சு அப்ப எந்த கான்டெக்ஸ்ட் இதுல எழுதுற சொல்லுறத யோசிக்க தெரியுமா? என்ன கான்டெக்ஸ்ட்? உலக முடியலப்ப கான்டெக்ஸ்ட் நாம கதை கேட்கல. யாரால யாருக்கு என்றது தேவை, எந்த காலம் எந்த சூழ்நிலையில என்றதும் தேவை. அதான் கான்டெக்ஸ்ட்னா சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில அந்த கேள்வி கேட்கப்பட்டது, அதுக்கு பேர் கான்டெக்ஸ்ட். கேட்ட ஆள் யாரால் யாருக்கு மட்டுமில்லை, எந்த சந்தர்ப்பம் விளங்குற என்ன ஜேசு ஒரு கல்லு மேல் ஒரு கல்லு படி இடிக்கப்பட்டு போக மாட்டேன் இருந்தா போல சொன்னவர் ஒத்தண்ட வாட்டில் எங்க எப்படி கதைச்சிருக்குன்னா நீர் பேரம் என்று சொல்லு. அப்ப அது கதை. இப்ப வரலாறுல எந்த ஆண்டு அல்லது எந்த காலத்தில் இது கதைப்படுது? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோட இது எங்க பாயிண்ட், எங்க அது சரியா வருது? கிறிஸ்துவ எந்த காலத்துல இயேசு இத கதைக்க தொடங்குறார்? விரவாத்த பண்ணிதான். ஆனா கிறிஸ்துவோட வாழ்க்கையில எக்ஸாக்ட்லி இன்னும் 3-4 நாள்ல சாக போறார். இதான் அந்த கான்டெக்ஸ்ட். இன்னும் 3-4 நாள்ல சாக போறார். ஏன்னா இன்னும் 3-4 நாளையால பாஸ்கா வரப்போகுது. அப்ப இதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். நாம கதைக்கல யாரால் யாருக்குன்றது மட்டும் இல்ல, எந்த சந்தர்ப்பத்திலே என்றேக்கல கிறிஸ்துவ வாழ்க்கையிலயோ அல்லது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலயோ அல்லது அதுல பேசப்படுற ஆட்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கேள்வி இப்படிப்பட்ட பதில் கொடுக்கப்படுதுன்றதான் கான்டெக்ஸ்ட். அப்ப கட்டாயம் அதை கவனிக்க வேணும். அது நீங்கள் கான்டெக்ஸ்ட் எழுதியல சும்மா வாசிட்டு இவர் இப்படி கேட்டார் என்று அது யாரால் என்றது மட்டும்தான், யாருக்கும் விளங்குது. இப்ப எந்த சந்தர்ப்பத்தில் அப்ப கட்டாயம் அதுல ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் காட்டணும். ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ். அம்மோன் புத்திரர் யூதா புத்திரருக்கு எதிராக எசேக்கியாவினுடைய காலத்தில் சண்டைக்கு படையெடுத்து வரையக்கல்ல. அப்ப ஆக்சியோ வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி நாம அந்த கான்டெக்ஸ்ட் கொடுக்க போறோம். அந்த வாழ்க்கை பின்னணியோட சம்பந்தப்படுத்தாம கான்டெக்ஸ்ட் எழுதக்கல்ல. அந்த கான்டெக்ஸ்ட நாம யோசிச்சா எவற்ற வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணலாம்னு முடிஞ்சிது நம்ம கடைசியில. அப்ப அது சரியான கவனமா இருக்கணும். அப்ப நாம கதை கேட்கலாம், அதுதான் நாம பார்க்கிறோம். இப்ப ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட்ல தான் அந்த சூழமைவு, வரலாற்று சூழமைவுல அந்த கதை வெளியில வந்தது. இப்ப அந்த கதையினுடைய சூழமைவை சொல்லாம
எந்த வரலாற்று பின்னணி, எந்த அதுக்கு முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள், அல்லது ஒரு கிழமைக்கு, அல்லது அந்த வருஷத்துல என்ன நடந்ததுன்றது கதைக்காம நாம பைபிள் அப்படியே வாசிட்டு சொன்னா அதுக்கு பேர் கான்டெக்ஸ்ட் இல்லை. அதுக்கு பேர் கான்டெக்ஸ்ட் இல்லை. விளங்குதோ? அது ஏதோ ஒரு கேள்வி கேட்டவர் இயேசு பதில் சொல்லிட்டார் என்று. நோ நோ. ஏண்டா அந்த கான்டெக்ஸ்ட் மாறிச்சண்டா அதனுடைய அர்த்தம் மாறும். அப்ப நாமளும் சாதாரணமா கதை கேட்கல, அப்படித்தான் நாம சில வேளையில நாம கதைச்சு இதில் சில விஷயங்களை சொல்லிடுவோம், கதைக்கிறோம். சில வேளையில அது குறிச்சு யோசிக்கிறையாக்கள் அதை யோசிச்சுட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு, ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இப்படி சொன்னீங்கல்லானே என்றா அந்த மறந்து போயிருக்கும். எப்ப எந்த சூழல் அது கதைச்ச நான். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்கல்லானே என்று யாராவது இயேசு இப்படி சொன்னவர் தானே என்ற எந்த கான்டெக்ஸ்ட் தான் முதல் கேள்வி. ஏண்டா எந்த கான்டெக்ஸ்ட் என்று அந்த விஷயம் சொல்லப்படாட்டி இயேசு பொய்காரன் பிழைகாரன் ஆகிறார். விளங்குதோ? அப்படித்தான் பொய்ச்சாட்சி தேடுகிறது. அப்படித்தான் கிறிஸ்துவ பொய்ச்சாட்சிக்காரர் பொய்யாக்க வெளிக்கிட்டது. எந்த சூழமையில இந்த ஆலயத்தை எடுத்து போறவங்க 3 நாளைக்குள்ள கட்டுவேன் சொன்னீங்களானே, சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்களானே. அப்ப எந்த சூழ்நிலையில நான் அப்படி சொன்னாங்கடாப்பா? அப்ப நான் அது 3 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லேக்க, அது 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விஷயம். இயேசு 2 தரம் ஆலயத்தை சுத்தம் பண்ணினவர். அப்ப அவர் ஊழியத்தினுடைய முதல் வருஷமே ஆலயம் சுத்தப்படுத்தப்பட்டது, சவுக்கால் எடுத்து அடிச்சது. அவர் கடைசி டைமிலையும் அவர் அதை செய்கிறார். அப்ப பைபிள்ல இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்ப சொல்றாங்க 3 நாளையில கட்டணும்னு சொன்னவர் வர்றாரு. கொஞ்சம் எந்த சந்தர்ப்பம் நீங்க என்ன கேட்டதுக்கு நான் எப்படி அதுக்கு பதில் சொன்னேன். இப்ப அதை விட்டு போட்டு நீங்கள் இப்ப சகாரன் எடுத்து கைகள மனுஷரா நமக்கே மண்டைகளோ அப்படி சொன்ன ஞாபகம். ஆனா ஏன்னா நான் கடைசி வரைக்கும் நான் பிழையான நோக்கத்துல சொல்லி இருக்க மாட்டேன். ஆனா நீங்கள் என்ன இப்ப பிழையாக்குறதுக்கு இப்ப இதை கதைக்கிறீங்க. அது மட்டும் பொய் சாட்சி. இது பேசிக்கா பைபிள்ல பிழையா அப்ளை பண்ணுறதுக்கான முதல் அடிப்படை பிரச்சனை எப்பயுமே பிரச்சனை சொன்னா கான்டெக்ஸ்ட விட்டுட்டு கதைக்கிறது. அப்ப எழுதி இப்ப 2000 வருஷம், இந்த பகுதி எழுதி 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு பிறகு அந்த பகுதியை நாம விளங்கப்படுத்தல. அந்த 2000 வருஷத்துக்குள்ள அது சொல்லப்பட்டதுக்கு முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள், அல்லது அந்த கிழமை, அல்லது அந்த வருஷம், அந்த மாசங்கள் என்ன நடந்த கான்டெக்ஸ்ட் விளங்காம நாம அதை எடுத்து விளங்கப்படுத்தினா நாம 3ஆம் கட்டளைக்கு எதிராக பாவம் செய்கிறோம். அதுதான் 3ஆம் கட்டளை தேவைப்படுத்துறது. கடவுளுடைய பேரையும் பார்த்து செயலையும் தடுக்கிறது என்ன? நிந்திப்பதையும் அதை தவறா பயன்படுத்துறதுல முதலாவது காரணம் கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு கதைக்கிறது. கான்டெக்ஸ்ட் விளங்கினா நீங்கள் அப்ப சொன்னீங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல சரி, ஓகே ஓகே, அது அப்ப அது சரி, அந்த கேட்டது. இப்ப நீங்கள் அது இல்லை என்று சொல்லுறீங்க வேற ஒரு விஷயம். இந்த கான்டெக்ஸ்ட்ல அப்ப அது சரி. கான்டெக்ஸ்ட் மாறேக்கல அப்ளிகேஷன் மாறும். பேசிக்கா கான்டெக்ஸ்ட் சூழமைவு மாறேக்கல அதனுடைய பிரயோகங்கள் மாறும். அப்படித்தான் பைபிள். அப்படித்தான் பைபிள் எந்த இடத்துல. ஆனா பிரின்சிபல் மாறாது. பிரின்சிபல் மாறாது. ஆனா அப்ளிகேஷன்ஸ் மாறும். அப்ப சில வேளையில அப்ப நாமளும் இப்ப கான்டெக்ஸ்ட், அப்ப மத்தேயு 24 கான்டெக்ஸ்ட் விளங்கோடும்னா இயேசு இன்னும் 3 நாள் 4 நாள்ல சாக போறேன். இயேசு 3 நாள் 4 நாள்ல சாக போற பாஸ்கா வருது. அந்த வாரம் இது இந்த பிரசங்கத்தை சொல்லுறது ஒலிவ மேல பிரசங்கம். பேசிக்கா ஒலிவஸ் டிஸ்காஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம் நாம. டிஸ்காசிங் சொன்னா நாம இப்ப சொல்ற விதிவுரை. ஏண்டா இது நீண்ட பிரசங்கம் இது. அப்ப ஒலிவ மேல பிரசங்கம் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலும் ஒரு பிரசங்கம் செய்தவர். அதுவும் ஒரு மேலையில இருந்தது. அது இந்த மேலையில குறிப்பா எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனா இந்த மேல ஒலிவ மேலையில இருந்தால் அவர் செய்கிறார் தெளிவா சொல்லப்படுது. ஆகையில ஒலிவ மேல பிரசங்கம் இதை சொல்லும், மற்றதை மேல பிரசங்கம் என்று சொல்லும்.
மலைப்பிரசங்கம் உண்டா மத்தேயு 5, ஒலிவ மலை பிரசங்கம் உண்டா மத்தேயு 24, சரி, மார்க்கு 13, லூக்கா 21. அத கவனிக்க வேண்டும். சோ இயேசு சாக போற ஒரு 3-4 நாளுக்கு முன்னுக்கு தான் இந்த பிரசங்கம். அப்படி என்றால் இயேசு சாக போறதுக்கு முன்னுக்கு அவர் 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 காட்டி கொடுக்கப்பட போறார். அதாவது துரோகம் நடக்க போகுது, இல்ல பிட்ரேயல் என்று சொன்ன காட்டி கொடுப்பு நடக்க போகுது. காட்டி கொடுக்கிறேன்டா நல்ல ஒரு மனுஷன கூடாத யாக்களோட கையில பிடிச்சு கொடுக்கிறது, அதுக்கு பிறகு காட்டி கொடுக்கிறது. நல்ல மனுஷனை நல்ல யாக்களுக்கு சொல்றது வேற, நல்ல மனுஷனை கூடாத யாக்கள்கிட்ட சொல்றதுக்கு பிறகு காட்டி கொடுத்தல். விளங்கு, நல்ல மனுஷன் சொன்னா அவங்கள உடனே நல்ல விதத்துல நம்ம எடுப்பாங்க, அது என்னன்னு பார்ப்போம். நான் கூடாத ஆக்கள்கிட்ட கொடுத்தா அதனுடைய அர்த்தம் நல்ல மனுஷனை கூடாத ஆக்கள்கிட்ட கொடுக்கிறது, அதுக்கு பேர் தான் பிட்ரேயல், அதாவது துரோகம். துரோகம் பேசிக்க. அப்ப இயேசுக்கு எதிராக துரோகம் நடக்க போகுது. இயேசு பாஸ்கா அவர் நம்ம கர்த்தருடைய பந்திய அவர் வந்து ஸ்தாபிக்க போற, இன்ஸ்டிடியூட் பண்ண போற. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்தாபிக்க போற 3-4 நாளையால. சோ இந்த பின்னணியில தான் இப்ப உங்களுடைய வருகை உலகத்தின் முடிவு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் முடிஞ்சு உலகத்திலே தான் போற அந்த பின்னணியில உங்களோட வருகை எப்ப, உங்களோட ஊழியம் இந்த உலகத்துல முடிவு என்னன்றது கேள்வி என்பது. அப்ப கிறிஸ்து 3 நாளைக்கு அப்ப ஒரு ஆள் சாக போறதுக்கு முன்னுக்கு கொடுக்கிற லெக்சர் அல்லது பிரசங்கம், அதுவும் கிறிஸ்து கதைக்கிறது சரியான முக்கியம். நான் ஏற்கனவே நம்ம பெற்றார் சாகிறதுக்கு முன்னுக்கு பிள்ளைகளோட கதைக்கிற கதை, அது சரியான இம்பார்ட்டன்டான கதை. ஜாக்கோப்பு கதைச்ச கதை, ஈசாக்கு கதைச்ச கதை, இதெல்லாம் நம்ம வந்தாங்க. பெற்றார்கள் சாகிறதுக்கு முன்னுக்கு கடவுளோட சம்பந்தப்படுத்தி தாவீது கதைச்ச கதை, சாலமோனுக்கு, அதெல்லாம் நம்ம பெற்றார் பிள்ளைகளுடைய கடமைகள் படிக்கல, அதை படிச்ச நாங்கள். அது கட்டாயம் பெற்றார் அதை சரியா சொல்லணும். அது ஒரு கூப்பிட்டு அவளுக்கு சொல்லி போட்டு சாகிறதான் நல்ல. அது சாலமனை கூப்பிட்டு இந்த செல்லமனே எந்த பிதாக்களின் கடவுள், எந்த கடவுள், இப்படி எல்லாம் நடத்தினவர், நீ அவரோட இருந்தா அவர் உன்னையே நடத்துவ, நீ அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உன்னை விட்டுடுவ. அவர்கிட்ட உடன்படிக்கை இருக்குது, ஆனா உடன்படிக்கை உண்மையா இருக்கணும்னு அவர் சொல்லி இருக்கிறார். கவனம் கவனம். அப்ப இதெல்லாம் நாம பார்த்து நாம விளையாடாரியா. சோ இப்ப இயேசு கிறிஸ்து தந்த பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலருக்கு தான் சாக போறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னுக்கு கதைக்கிற கதை. அப்ப இது அவ்வளவு சரியான இம்பார்ட்டன்டான விஷயம். அவர் கதைச்சது நீங்கள் எப்படி சாக்கொல்லப்படுவீர்கள், நீங்கள் எப்படி துன்புறுத்தப்படுவீர்கள் என்றது. இப்படி பிரச்சனை வரும், அப்படியெல்லாம் வரும், நீங்கள் சுத்தி முடியாது, ஓடி முடிய மாட்டீர்கள், சேர்ச்சுக்கு சேர்ச்சு கூப்பிட்டு அடிப்பாங்க, நீதிமன்றம் ஏற்றி இறக்குவாங்க, சொந்த உங்களோட குடும்பங்கள் உங்களை பாய்க்கும், காட்டி கொடுப்பாங்க. உங்களோட தாய்க்கு விரோதமா மகள், தகப்பனுக்கு விரோதமா மகன் எழுப்பி காட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு தான் நடாப்பா, நீங்கள் நசரேன்ற மதத்தில் இருக்கிறீங்கள் என்றதுக்காக தேடி பிடிச்சு காட்டி கொடுப்பாங்க. அப்ப இதான் அவற்றை கடைசி விஷயம் இங்க நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இது அவ்வளவு வாழ்க்கையினுடைய சீரியஸான பிரசங்கம். அயல இந்த பின்னணியில தான் இப்ப அவர் இப்படி உங்களை எல்லாம் காட்டி கொடுத்து சொந்த குடும்பத்தாரே உங்களை பிடிச்சு கொடுப்பாங்க, பகைப்பாங்க, ஊருக்கு அடிப்பாங்க, நீங்கள் ஓடி ஒளிஞ்சாலும் விட மாட்டாங்க. இப்படி இப்படி நடக்கும். ஆனா அப்பதானே முடிவு வரும். அப்ப இந்த தலைமுறைக்கு, இந்த இனத்துக்கு இந்த பழைய உடன்படிக்கையை நான் முடிவு பண்ணேன். அதோட முடிஞ்சது. இந்த ஐலான் என்ற அந்த கிரீக் வேர்டு, அதாவது இந்த ஜுகம் முடியும் அதோட. அதாவது என்ன, ஜூத ஜுகத்தை முடிவு கொண்டு வர ஒரு இனத்துக்குள்ள இருந்த சர்ச் இனி நான் மல்டி நேஷனல் சர்ச் ஆக்குவேன். அதுக்கு பிறகு புது ஒரு ஜுகம் தொடங்க. அதுக்கு பிறகு எல்லா இடமும் என்ன சேவிக்கிறதுக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசிகளும் மோசையும் சொன்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு நான் இதை முடிச்சு போட்டு அதை தொடங்குவேன். ஆனா அதுக்கு முன்னுக்கு என் நிமித்தம் உங்களை இப்படி எல்லாம் செய்வாங்க. அப்பதான் இந்த கோபம் நிறைஞ்சு மலைகளை பார்த்து நீங்க விழுங்கோன்னு கத்துவாங்களா அவங்க.
அந்த அளவுக்கு என்ற கோபம் எரியும். உண்டு இல்லைன்னு ஆக்குவேன். இதான் அந்த விஷயங்கள் கதைப்பட்டு கொண்டிருக்கிற பின்னணி. கான்டெக்ஸ்ட் எப்படி யோசிக்கிறது? மேல வசனம் கீழ வசனத்தை வாசிடல, கான்டெக்ஸ்ட் எழுதுறது. யாரால யாருக்கு சொல்லப்பட்டது, அது சின்ன பிள்ளை தானே, யாரால யாருக்கு. இப்ப வளரணும் நாம ஆவிக்குரிய விஷயங்கள். அப்ப அந்த காலம் அந்த கிறிஸ்துவோட அல்லது தீர்க்கதரிசியோட அல்லது அந்த ராஜாவோட எப்ப எந்த வருஷம் எப்படிப்பட்ட அந்த நிலைமைகளுக்குள்ள இது வருது என்றது பார்க்கிறதுக்கு பேர் தான் கான்டெக்ஸ்ட். அப்ப இதுல வளரணும். இதுகள் வாசிச்சு இதுகள் விளங்காத ஆட்கள் நாமல் பைபிளை விளங்கப்படுத்த போக கூடாது. ஒரு இருக்கு நாமல் வாசிச்சு பேசாம சொல்றதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதே தவிர நாமல் இதெல்லாம் தெரியாம பைபிளை விளங்கப்படுத்த போனா கடைசியில் எந்த கட்டளைக்கு எதிராக பாவம் செய்யும்? மூன்றாம் கட்டளைக்கு எதிராக. மூன்றாம் கட்டளைக்கு எதிரான சாபம் என்ன? மூன்றாம் கட்டளை என்ன? கர்த்தர் தம்முடைய நாமத்தை இப்படி துஷ்பிரியம் செய்கிறையாக்களை தண்டிக்காம விட மாட்டேன். அதான் சாபம். மூன்றாம் கட்டளையில் ஆசீர்வாதம் இல்லை, மூன்றாம் கட்டளை ஃபுல்லா சாபம். ஆனா ரெண்டாம் கட்டளை நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா என்ன உண்மையா நேசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை. மூன்றாம் கட்டளை என்ன? கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விட. கடவுளுடைய நாமத்தை வீணில வழங்குறதுண்டா கடவுளுடைய வார்த்தைய, கடவுளுடைய பெயரை, கடவுளுடைய செயலை நிந்திக்கிறதும் அதை தப்பா பயன்படுத்துறோம். தப்பா பயன்படுத்த கான்டெக்ஸ்ட் தெரியாம விளங்கப்படுத்த விழிக்கிறோம். அப்பதான் நாம எப்பயுமே யாராவது நம்மளோட பைபிளை பற்றி கதைச்சா நாம கான்டெக்ஸ்ட் அவங்களுக்கு தெரியணும்ன்றது விளங்குவோம். அப்ப நாங்க நீங்க கொஞ்சம் பொறுங்க, இந்த வேத பகுதி எந்த பின்னணியில கதைப்படுது அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாம நான் கதைக்க ரெடி இல்லை. உங்களுக்கு அது விளங்காம நான் கதைச்சும் பிரியோசனம் இல்லை. அதனால முதல் எந்த சூழமைவில் அது கதைப்படுதுன்றது எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இதை பத்தி கதைக்கலாம். அப்படி இல்லையென்றா பைபிளை வழியா வாசிச்சுட்டு வாங்க, முடிஞ்சு. அல்லது நமக்கு அவன் கேட்கறாள் கிட்ட சூழ்ந்து பிடிக்க தெரியலன்னா கொஞ்சம் பைபிள்ல எடுங்க, பைபிள் ஒரு கத்தாங்க. பைபிள் பார்க்காம எனக்கு அந்த கான்டெக்ஸ்ட் சரியா வேற வசனம் தெரியும், ஆனா கான்டெக்ஸ்ட் எனக்கு தெரியல. அப்ப இப்படி நாம சொல்ல என்ன அர்த்தம்? நம்மளுடைய வேத வாசிப்புகள் அது கண்டெக்சுவலைசேஷன் இல்லாம, அதாவது சூழமைவு தெரியாம கிருகிரண்டு வாசிச்சு முடிச்சு இருக்கிறோம் நாம பைபிளை. அது சின்ன பிள்ளைகளா இருக்கீங்களா, இப்ப ஜோசாய பைபிள் வாசிக்கல, அதான் அது வாசிப்பு. அது பைபிளை படிச்சது இல்லை, அது பைபிளை வாசிச்சது. பைபிளை வாசிக்கிறதுக்கும் பைபிளை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. படிக்கிறது என்றால் அந்த சூழமைவு யாரால யாருக்கு இதனுடைய பயன்படுத்தப்பட்ட சொல்லினுடைய நடை என்ன இதெல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு அதை படிக்கிறது, கற்றுக்கொள்ளுறது. வாசிக்கிறவன் எல்லாம் பைபிள் விளங்கப்படுத்த போக கூடாது. ஏன்னா வாசிக்கிற ஆட்கள் பைபிள் வசனம் அதுவும் நல்ல பிடிச்ச ஒரு வசனம் டாக்டர் பாடமும் வந்துடும். அதுல வசனம் பாடமாக்கி இருந்தபடியால விளங்கப்படுத்தலாம் என்று அர்த்தம் இல்ல. கான்டெக்ஸ்ட் தெரியும். பைபிள் வசனம் சொல்லுற ஆட்கள் இதனுடைய கான்டெக்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க முதல்ல தெரியாது. முதல் போய் அதை உட்கார்ந்து இருந்த பாடி உங்களால்தான் எல்லா பைபிளும் பைபிள் கடவுளோட ராஜ்யமே நாசமாகி கொண்டிருக்காரு. இந்த பேய் கான்டெக்ஸ்ட் இல்லாம தான் அப்ளை பண்றாரு. வசனம் தெரியும் பேய்க்கு எடுத்து அப்ளை பண்ணது கால குதி உங்களுடைய தூதர்களுமை தாங்குவார். நாம இயேசு கிறிஸ்து மேரியில என்னடா பேய்க்கு விளங்கக்கூடிய மாதிரி சடாரன் ஒரே வசனத்துல எங்க வருது என்று தூக்கி போடுறது நமக்கு தெரிஞ்செல்லாம் அது எந்த கான்டெக்ட்ல கதைச்சத நீ இப்ப என்ன குதிக்க சொல்லுற? நம்ம அழைப்பில இருக்கேக்குல வரக்கூடிய ஆபத்துகளில தான் கடவுளுடைய தூதர்கள் பாதுகாப்பினம் கான்டெக்ட். உன் வழிகள் எல்லாம் உண்ட வழி எந்த வழி? கத்தட்ட வழி. கத்தட்ட வழி என்றா என்ன வழி? நீ வாழ வேண்டிய வழி. அந்த வாழ வேண்டிய வழியில நடக்கேக்குல பிரச்சனை வந்தா தூதர்கள் இருக்கிறேன். அதுல கான்டெக்ட் எப்பயுமே நாம கதைச்சா சரி. சோ இப்ப இதான் இதனுடைய பின்னணி. இப்ப இந்த 24வது சாப்டரை நாம விலாவாரியா உள்ளுக்கு போறதுக்கு முன்னுக்கு நாம இத விளங்கப்படுத்துறதுக்கு அப்ப பயன்படுத்த வேண்டிய வேதாகம விதிகள் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டா சரி. இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? இப்ப நாம கதைக்க போற எழுத போற விஷயம் பைபிளினுடைய எந்த புத்தகத்துக்கும் எந்த பகுதிகளுக்கும் பொருந்தும். நாங்கள் என்ன மாதிரியான
விளக்க முறைய பயன்படுத்த வேணும். பைபிள் வாசிச்சு பைபிளை விளங்கப்படுத்த இப்ப நம்ம வீட்டுல கபச்சேக்கல நாம விளங்கப்படுத்த போறோம். நாம வெளியாக்களுக்கு இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ள ஆக்களுக்கு விளங்கப்படுத்துறதா மனுஷி மேர் பிள்ளைகளுக்கு அல்லது புருஷன் மனுஷிக்கும் பிள்ளைகளுக்கு இப்படி நாம ஒரு வசனத்தை வாசி போட்டு விளங்கப்படுத்துறதுக்கு நாம என்ன என்ன மெத்தட் யூஸ் பண்றது, எப்படி பைபிளை விளங்கப்படுத்த போறோம்? இப்ப சொல்ல வாசிக்கிறதுலாம் சொல்லிடாது. வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் பைபிள் விளங்கிட்ட அர்த்தம் இல்ல. அது பைபிளுடைய வசனம் மட்டும் தெரியும். பைபிளுடைய வசனம் சத்தியம் இல்ல. அந்த வசனத்தில் இருக்கிற ஆவிதான் அது சத்தியம். அது வசனத்தை பாடமாக்கி வச்சிருக்கியோ கொல்லும். ஆனா அந்த வசனத்தினுடைய ஆவி விளங்குறோம், அதன் உயிர்ப்பிக்கும். அப்ப அந்த ஆவி விளங்கணும், அது என்ன கான்டெக்ட், என்ன பின்னணி, அதுல என்ன விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்ப நாம பொதுவாக இதான் வேதத்தை விசுவாச அறிக்கையில நாம படிச்சிருக்கோம். வேதத்தை விளங்கப்படுத்துறத பற்றி விசுவாச அறிக்கையில எத்தனையாவது சாப்டர் எத்தனையாவது பேராகிராஃப்ல எங்களுக்கு அந்த பிரின்சிபல் சொல்லப்படுது. வேதத்தை விளங்கப்படுத்துறத பற்றி முதலாவது சாப்டர்ல சரி, வேதத்தை விளங்கப்படுத்துற பற்றி முதலாவது சாப்டர்ல எந்த பேராகிராஃப் கதைக்கு கடைசி 9வது டன். எங்களுடைய முற்பிதாக்கள் பைபிளை நல்லா படிச்சு இந்த உலகத்தை நல்லா படிச்சேன்னா நான் சொல்றது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், சயின்ஸ் இதுகளெல்லாம் நல்லா படிச்சு போட்டு அவங்க எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறாங்க பைபிளை விளங்கப்படுத்துறதுக்கு என்னன்னு. அவங்க பைபிளை விளங்கப்படுத்துறது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸை யூஸ் பண்ண சொல்லி ஆனா அவங்க அதனுடைய அந்த ஃபீல்டுகளுடைய ஸ்தாபகர்கள் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி அதெல்லாம் திறமா படிச்சியாக்க. அப்படிப்பட்ட ப்ரொஃபசர் மேராயும் அவங்க ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜில் இருந்தவங்க. ஆனா பைபிளை விளங்கப்படுத்துறதுக்கு அவங்க எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறது பைபிளால தான் விளங்கப்படுத்தப்படுவாங்க. பைபிளை நீங்கள் யூகே டெய்லி மிரரால விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி, அதாவது நியூஸ் பேப்பர் பைபிள் விளங்கப்படுத்தப்படணுமோ பைபிள் தான் விளங்கப்படுத்தணும், பைபிளால தான் விளங்கப்படுத்தணும். அல்ல பைபிள் விளங்கப்படுத்தப்படணுமோ நாம வேற ஃபீல்டுகள் கொண்டு வந்து உங்களுக்கு செருகக்கூடாது. பைபிளை விளங்கப்படுத்துறதுக்கு நாம ஆர்கியோலஜி அல்லது நாம பயாலஜி இதெல்லாம் கொண்டு வந்து பைபிள்ல இந்த வசனம் இதைத்தான் சொல்லுதுன்றதுக்கு அந்த துறைகளை கொண்டு வந்து பூத்த இயலாது. ஏன்னா இது ஆவிக்குரிய புத்தகம், ஆவிக்குரியதோட விளங்கப்படுத்தப்படும். அதனால அவங்க அவ்வளவு திறமான ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜினுடைய ஹெட் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் மேல இருந்த அயல அவங்க நான் திருப்பி அவங்களோட கால் தூசி கூட நாங்கள் ஒரு தரம் தகுதி இல்லாத அவங்களோட கால் தூசிக்கு கூட அந்த அளவுக்கு அவங்களுடைய வேதமும் ஞானங்களும் இது நம்மளை போல இல்லை. அவங்க நான் பல தடவை சொல்றேன் அவங்கள புழுகி இருக்கிறோம். எங்களோட பிதாக்கள் கடவுளுக்கு ரெண்டு பற்றி புழுகிறதுல எங்களுக்கு சந்தோஷம். ஹீப்ரூவில் கிரீக்கிலேயே 5 வயசு 6 வயசுல பைபிளை வாசிச்ச தெரிஞ்சாக்கள் மோசையினுடைய 5ஆமம் ஹீப்ரூவில் பல பேர் பாடமாக்கி வச்சிருந்தாங்க. ஆதி 5 உபாகமம் ஹீப்ரூவிலே பாடமாக்கி தெரியும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட நினைச்சும் பார்க்க இயலாத ஆட்கள் அவங்க. மேத்யூ ஹென்றி அவ்வளவு கொமன்ட்ரியையும் எழுதினது நேர் முழங்காட்டில் நின்று ஒரு நாளும் இருந்து எழுதியல கொமன்ட்ரி. ஜபத்திர மனுஷன் இருந்து போட்டு நேர் முழங்காட்டில் நின்றுதான் கையில வச்சு எழுதின அவ்வளவு கொமன்ட்ரி. ஏண்டா கடவுளுக்கு அவ்வளவு பயம், அவற்றை வார்த்தையை கையாளுறதுல அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம், அவ்வளவு மரியாதை. தாங்கள் பிழைச்சிடக்கூடாத கடவுள் என்று கெஞ்சி தான் அவங்களை அப்படி எழுதுறது. இது ஏசிய தட்டி போட்டு மேசிலங்கிறதுல இந்த எழுதினது இல்லை. அவங்க சட்டியான பாடுபட்டு நான் பல தடவை சொல்றேன் அவங்களுடைய அறிவுகள், அவங்களோட வேத பண்டிதத்துவங்கள், நிபுணத்துவங்கள், கடவுள் பயம். அவங்க சில மனுஷர் சில இவ்வளவு கவனமா நடந்து சில இடங்கள்ல பிழைச்சு போச்சுனா.
ஆனா அவங்களோட முறைகள் எல்லாம் சரியான பயத்தோட ஒரு நாளும் அவங்களுடைய ஜபங்கள் தங்களுக்கு ஜபிக்க தெரியும்னு ஜபிச்சாக்கள் இல்லை. அதாவது மனுஷர்கிட்ட இருந்து வர்ற மகிமையை பெறதுக்கு அவங்க ஜபிச்சது இல்லை, மனுஷர்கிட்ட இருந்து வர்ற மகிமைக்காக அவங்க பிரசங்கம் செய்ததும் இல்லை, மனுஷர்கிட்ட இருந்து ஒரு புகழ்ச்சியை பெறணும் பண்றதுக்காக அவங்க கொமெண்ட்ரி எழுதுனதும் இல்லை. தங்களோட சபை ஆத்துமாக்களுக்கு சரியான பிரயோசனமா இருக்கணும் தான் அவங்க செய்தார். அவங்க அதை பப்ளிஷ் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்காக எழுதுனதும் இல்லை. நம்முடைய ஆட்கள் கன பேர் அதில் எழுதி விற்கிறது, அதுகளுக்கு தான் இல்லை. ஆனா அவங்க ஒரு நாளும் விற்கிறதுக்காக அதுகள் எழுதுனது இல்லை. அதுல அதாவது அவங்களுடைய தெய்வ பக்திக்கும் நம்மட காலத்தில் இருக்கிற தெய்வ பக்திக்கும் மடுவுக்கும் மலைக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால அப்படிப்பட்ட அந்த மனுஷர்களே எங்களுக்கு எங்களை முற்பிதாக்கள் அந்த ஒரே விசுவாசத்தை கொண்டிருந்தவங்க. அவங்க சொன்னாங்க ஸ்கிரிப்சர் மஸ்ட் பி இன்டர்பிரிட்டட் பை ஸ்கிரிப்சர். வேதம் வேதத்தால விளங்கப்படுத்தப்படும், அவ்வளவுதான். இப்ப வேதம் வேதத்தால விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என்றா அப்ப என்ன சொல்லவார்கள், எப்படி வேதத்தால விளங்கப்படுத்துறது? அப்ப மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை விளங்கப்படுத்துறதுக்கு மத்தேயு எப்படி எப்படி என்று சொல்றீங்க. அப்ப அதுக்கு நாங்க அதுக்கு அடுத்த பகுதி என்ன சொல்றீங்க? வேதம் வேதத்தால விளங்கப்படுத்த வேணும். ஒரு ஆள் வாசி ஆண். வேதத்தாலே வேத வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும் என்பது வேத வியாக்கியானத்தின் தவறிழைக்கவியலாத விதியாகும். ஆகவே ஏதாவது ஒரு வேத பகுதியின் மெய்யான கருத்து குறித்து அவை அல்ல ஒரு கருத்து கேள்வி எழும்போது வேதம் அதை குறித்து அதிக தெளிவாக பேசும் மற்ற பகுதிகளை தேடி அறிந்து அதற்கான கருத்தை முடிவு செய்ய வேண்டும். ஓகே, அப்ப வேதம் வேதத்தால விளங்கப்படுத்த வேண்டுமெண்டா அந்த வேத பகுதியில இருக்கிற விஷயம் பொருள் அந்த கருத்து ஒன்றுதான் இருக்கும், அது கணக்கே இல்லை. அந்த ஒரு கருத்தை கூட தீர்மானிக்கிறதுக்கு அதோடு சம்பந்தப்பட்டு பேசுற ஏனைய பகுதிகள் ஆராயப்பட்டு அந்த கருத்து முடிவு பண்ணப்படும். அதுக்கு பேரும் வேதம் வேதத்தால விளங்கப்படுத்தப்படும். அப்படி என்றா மத்தேயு 24 நாம விளங்கிக் கொள்றதுக்கு ஜோசி கேட்கல, லூக்கா 21 மார்க்கு 13 பார்க்கப்பட வேண்டும். இதுக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் போய் பார்க்கிறது இல்லை, ஏன்னா அதோட இது சம்பந்தப்பட்ட பகுதி இல்லை. வேதம் வேதத்தால விளங்கப்படுத்தணும்டா அப்புறம் நீதிமொழியை போய் தூக்கி கொண்டு வரையில நான் மத்தேயு 24க்கு விளங்கப்படுத்த போறேன். ஏண்டா மத்தேயு 24க்கும் நீதிமொழி 24க்கும் சம்பந்தம் இல்லை பேசிக்கா. அப்ப அரை வேதத்திலும் இருக்குது. அப்ப வேதம் வேதத்தால விளங்கப்படுத்தப்பட வேணும் என்றேக்கல அப்ப நாங்கள் ஏன் இதுக்கு சம்பந்தம் இல்லை, அது என்ன சம்பந்தம் இல்லை, அது என்ன சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் சொல்லுறோம். அதுக்கான நாங்கள் அதை இன்னும் தெளிவாக நாங்கள் சொல்றோம். எங்களுடைய விளக்கம் வரலாற்று இலக்கண விளக்கம், அதான் அந்த சொல்லு ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், வரலாற்று இலக்கண விளக்கம், வரலாற்று இலக்கண விளக்கம். விளங்குதோ? கிராமட்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அல்லது ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். சரி, அப்ப ரெண்டு விஷயம் கட்டாயமாக வேதத்தை விளங்கப்படுத்த நாம கவனிக்கணும். ஒன்று இலக்கணம், அடுத்தது வரலாறு. இலக்கணம் வரலாறு, இலக்கணம் வரலாறு. இப்ப மத்தேயு 24 வரலாறு என்ன என்றதை நான் முதல்ல உங்களோட கதைச்சது கொஞ்சம். அப்ப மத்தேயு 24 வரலாறு பார்க்கணும். அதான் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா அந்த இயேசு என்ற ஒரு நபர் அப்போஸ்தலர் என்ற நபர்களோட ஒலிவம் எலையோன் என்றுதான் நம்முடைய உண்மையான பேர். எலையோன் மலையில இருந்து
தான் சாகுறதுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னுக்கு அதுக்கு முன்னுக்கு சில உவமைகள் கதைகளூடாக அங்க கதைச்சு போட்டு கடைசி கட்டமா இந்த ஒரு பெரிய தொடர் ஒரு நீண்ட பிரசங்கத்தை அவர் செய்தார். அப்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயம் மனதில் எப்பயுமே வச்சது கொண்டே நம்ம இதை விளங்கப்படுத்தோம். அப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரிஜினல் ஆடியன்ஸ் அதாவது அந்த அசல் கேட்டுக்கொண்டிருந்த யாக்கள் யார் அசல் கேட்டுக்கொண்டிருந்த யாக்கள் சீஷர் இல்ல. இது வேற யாக்கள் பெற்ற மக்கள் கூட்டத்துக்கு பிரசங்கம் நடக்கையில் அவற்ற சீஷர்களுக்கு மட்டும் இது பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கம். இது நாம சொல்றேன்னா இது பிரீச்சர்ஸ் பிரீச்சிங் அதாவது பிரசங்கிகளுக்கான பிரசங்கம். சீஷர்களுக்கு அது குறிப்பாக தன்னுடைய 12 பேரோட தான் அவர் இதை கதைச்சு கொண்டிருக்கிறார் இவ்வளவு விஷயத்தை. அப்ப நாம ஹிஸ்டரி பார்க்கல முதலாவது அப்ப செக் பண்ணுறோம் ஆடியன்ஸ் யார். ஆடியன்ஸ் என்ற அதை கேட்டுக்கொண்டிருந்த யாக்கள் யார் என்ற அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப அந்த பிரசங்கம் போகும். இப்ப மல பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய ஆடியன்ஸ் யாரு? அது சீஷர்களும் மக்கள். அப்ப அந்த ஆடியன்ஸ் வேற யாக்கள், இங்க அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆடியன்ஸ் வேற யாக்கள். சரியா? இப்ப அந்த ஆடியன்ஸுக்கு அந்த அதன் ஹிஸ்டரி பேசிக்கா அதன் அந்த ஹிஸ்டரியில அவங்க முக்கியமான ஒரு ஆக்களா இருப்பினா அதன் யாருக்கு அப்ப ஆடியன்ஸ். அப்ப அந்த ஒரிஜினல் ஆடியன்ஸ் நாம விளங்கினால்தான் இப்ப அவர் அதுல மலைகள், மேகம், தெத்தம், சூரியன் தெத்தமாய் சந்திரன் தெத்தமாய் சூரியன் இருளாயும் அடையும் இதெல்லாம் கதைக்க போற. இப்ப இதுல கதை கேட்க அந்த ஆடியன்ஸ பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் நாம நியூக்ளியர் சண்டையையும் கண்டம் விட்டு கண்டந்தாவும் ஏவுகணையும் பற்றி கொண்டு வந்து இதுக்குள்ள பூத்த மாட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கதைச்ச ஆடியன்ஸுக்கு கண்டம் விட்டு கண்டந்தாவும் ஏவுகணையும் நியூக்ளியர் அட்டாக்கும் ஸ்னைப்பர் அட்டாக்குகளும் அல்லது ஆமக்கார யுத்தங்களும் நீர்மூழ்கி கப்பல்ல போய் அடிக்கிறதும் ஒன்றும் தெரியாது. அதுல யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னா சுப்பசோனிக்கையும் புக்காராவையும் கொண்டு வந்து பூட்டக்கூடாது அதுக்குள்ள. அந்த காலத்துல பிளைட்டும் இல்ல ஒன்றும் இல்லை. அப்ப யுத்தங்களின் செய்தியும் என்ற அந்த பிரசங்கம் போகல நாமளே நினைப்போம் பாத்தீங்களா ஐயோ அவங்க அடிச்சாங்களோ அது கன் போட்டில் வந்து கிட்ட அடிச்சது. கொஞ்சம் பொறு கான்டெக்ஸ்ட் என்ன? கான்டெக்ஸ்ட் குதிரையில போறதும் அம்பார எய்கிறதும் கத்தியார வெட்டுறது இதான் கான்டெக்ஸ்ட். இதான் வரலாற்று கான்டெக்ஸ்ட். இந்த வரலாற்று கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு எடுத்துக்கொண்டு வந்து நாம சூசைட் பாம்பிங்குக்கும் சூப்பர்சோனிக் அடிக்கும் பங்கருக்குள்ள பூவுறதையும் கொண்டு வந்து பாத்தீங்க. நாங்களும் அந்த காலத்துல இருக்கிறோம் முழு மண்ட கலந்த வேலையாது. ஏண்டா வேறத்தை தப்பா அப்ளை பண்றோம். ஏண்டா இது இப்படிப்பட்ட ஆக்களுக்கு இயேசு அதை கதைச்சது, நமக்கு இல்ல இயேசு அதை கதைச்சு கொண்டிருந்தது, நாம போற சூழலுக்கு இல்ல இயேசு கதைச்சது. அது அவங்களோட வரலாற்று கான்டெக்ஸ்ட் வேற. அதுல செத்த நமக்கு அவங்களுக்கு ஒன்றுதான், சண்டை நமக்கு அவங்களுக்கு ஒன்றுதான். ஆனா சண்டையை பிடிக்கிற விதமும் சண்டையில பயன்படுத்தப்படுற விஷயங்களும் ஒன்றில்லை. அதனால மத்தேயு 24 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கதை கேட்க டோட்டலா நாம 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு AK-47 மறந்துடும். மறந்து போட்டுதான் அங்க போய் நின்று யோசிக்கணும். இது யாரு, இவங்களுக்கு என்ன தெரியும், அந்த சீஷர்களுக்கு எதை பார்த்திருக்கிறாங்க ஏண்டா கையில பட்டயமும் செருகி இருக்கிற கத்தியும் தான் தெரியுமா அவங்களுக்கு. ஆக மிஞ்சினா குதிரையில போறதும் அம்பால இதுன்றதும் தான் தெரியும். ஏன்னா அதான் 1ஆம் நூற்றாண்டு சண்டை பெரும் பட, அது காலாட்பட நகர். அங்க வந்து போட்டால போய் அடிக்கிறதும் வானத்தால தாக்குதலும் ஒன்றுமில்லை. ஆகிய வான் தாக்குதல்
கடல் தாக்குதல்கள் ஒன்றுமில்லை. முழுக்க முழுக்க தர தாக்குதல். பெட்டாலியனா 6000 7000 பன்னிரமா எல்லாரும் நடந்து நடந்து அந்த கேடவும் மீட்டிகள் மிடிக்கடிக்க போறதான் அங்க இருக்கிறார். இந்த சண்டையைத்தான் அங்க கதைச்சு கொண்டிருக்கிறார். அதனால மத்த 24 கொண்டு வந்து நம்ம காலத்துல யுத்தங்களையும் செய்யலையும் கேள்விப்படுகிறதுக்கு பொருத்தினா அது கடவுளுடைய வார்த்தையை தவறா பிரியம் பண்ணது. அப்ப என்ன நாம முதலாவது விளங்க போகணும், அந்த வரலாற்று கான்டெக்ஸ்ட் என்ன, வரலாறுல யார் ஆடியன்ஸ், யார் அதை கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு நம்மள மாதிரி விளங்குமா, நம்மள மாதிரி தெரியுமா விஷயங்கள், அதாவது நம்மள மாதிரிய விஞ்ஞான வளர்ச்சிகளும் கண்டுபிடிப்பும் அப்ப இருந்ததோ, கரண்ட் இருந்ததோ, ஆனா இல்லாத அதுக்குள்ள இருந்து பூச்சி கலைக்கிற அவங்களுக்கு நமக்கு விளங்குற மாதிரியாத அவங்களுக்கு என்ன விளங்கியதோ அதான் இப்ப நமக்கு அதான் ட்ரூ மீனிங், அதான் உண்மையான கருத்தை கொண்டு வரும். இதைத்தான் நாம சொல்றது வரலாற்றுல யாரு கேட்டு கொண்டிருந்தாக்கள், எப்படிப்பட்ட பின்னணியில இருந்தாக்கள், அவங்களோட நாடுகள் என்ன மாதிரி சரியான கவனமா இருக்கணும் பைபிள விளங்கப்படுத்து. இரண்டாவது நாம என்ன சொல்லுறோம், அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லியாச்சு. அடுத்தது கிராமர், இலக்கணம். இலக்கணம் கவனமா அத பைபிள விளங்கப்படுத்த பார்க்கணும். இலக்கணம் பார்க்கிறது என்று சொன்னா நமக்கு நாம தமிழ்ல எல்லாம் இலக்கணம் ஒழுங்கா அதெல்லாம் படிக்கிறது ஒழுங்கா, தமிழ் இங்கிலீஷ்கள் கிராமர்கள் எல்லாம் தெரிகிறது. ஏண்டா நமக்கு மாதனமுத்தாட கதை தமிழ் புத்தகத்தில் வாசிக்கல, ஆதனமுத்தாவா தெரியல. சரி, அந்த தலையில சட்டிய பானையை கவிட்டு கொண்டு தெரிஞ்சவன் கதை என்ன, பானையை தலைக்குள்ள கவிட்டு. சரி, நீங்களும் இப்ப படிக்கல. இப்ப சரி, நாமல் இப்ப யாரு பொன்விளையும் என்று சொன்னவன், நீங்க படிக்கிற கதை 6ஆம் ஆண்டு என்ன பண்டியா, ஈ பண்டியா. நீ போன வருஷம் படிச்சதே மறந்து போன, உனக்கு எல்லாம் பைபிள் என்ன நிற்க முடியாது. நாம அப்ப படிச்சது தான் அது, இப்ப படிச்சபடி அக்கன்னு சொல்லு. இதான் இந்த பிரச்சனை. நம்மளோட விஷயங்கள் பைபிள் இப்ப நாங்க ஆதன முத்தா மாதன முன்னா எல்லாம் நாங்க ஆண்டு 6 ஆண்டுல படிச்சோம். இது ஈ பண்டிகை இப்ப புதுசா என்ன சொல்றீங்க, இது அது என்ன பண்டிகையோ தெரியாது. அது ஆட்டோட பேர்களும் இது வந்து தமிழ் புத்தகத்துல இதே குழப்பம். சோ நாம அந்த பாடம் வாசிக்கிறதுக்கும் பிறகு நாங்கள் அடுத்தடுத்த பாடங்கள் என்ன இருக்குது படிச்சீங்க. அதாவது அந்த கதை வந்து ஒரு பொய், அது யதார்த்தத்தில் நடக்காது, அது ஒரு கட்டுக்கதை. கட்டுக்கதை அது ஒரு கற்பனையில சொல்லப்படுது, அது யதார்த்தத்தில் நடக்கவே நடக்காத விஷயம். அது வந்து காகம் நரிய பார்த்து நரி காகத்தை பார்த்து நீ நல்லா பாடுவ பாடுன்னு சொன்ன மாதிரி யதார்த்தத்திலே இல்லாத விஷயத்த ஏதோ யதார்த்தம் மாதிரி பிள்ளைகளுக்கு கதைக்கிறோம். இதைத்தான் கட்டுக்கதை என்று சொல்லுறது. யதார்த்தத்துல எக்காலத்திலே நடக்காத விஷயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாடம் தான் முதல் பாடமே ஆண்டாறுல. சரி, அதுக்கு அவ சொல்லுற அத வாசிக்கல நமக்கு பெரியாக்கள் விளங்குது, இது கட்டுக்கதை, இது வந்து அப்படி நடக்காது, இது பிள்ளைகளுக்கு சரி ஒரு ஒரு விதமான ஒரு நட்புத்தி ஒன்று கொடுக்கறதுக்கு என்ன பயன்படுத்திட்டாங்க. ஆனா நாங்க பொய்ய சொல்லி என்னது நட்புத்தி, சரி அது நம்மள பக்கம் இருக்கட்டும். ஆனா இதே இது அங்க ஒரு 20வது பாடம் தாண்டி போய்க்கல வள்ளுவரின் அறத்துப்பால், வள்ளுவர் யார் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கணும். கடைசி முன்னுக்கு வள்ளுவரை பற்றி அல்ல. சோ அல்லது ஔவையாரின் ஆத்திசூடி, அப்ப அத வாசி, அதுவும் தமிழ் பாடம் தான். ஆத்திசூடி வாசிக்கல நமக்கு அறஞ்செய்ய விரும்பு 60 சினம் 70 கரவில் 20 இறக்கேல் எல்லாம் உடையது கைவிடேன் உடையது விடையல் ஊக்கமது கைவிடேன் இப்படியே போகுது. இப்ப அந்த தமிழ்ல அந்த பாடம் படிக்கல ஈ பண்டி பாடம் படிச்ச மாதிரி நாம படிக்கிறதையும் மேலா புதிய ஆத்திசூடி. அதே நேரம் நாம பாட்டு படிச்சவர் யாரு, ஒரு பாட்டு படிச்ச பாட்டுகள் ஏதாவது இருக்கு பாடத்துல, முதல் ஏழா சின்ன தம்பியா புலவர்
என்னடா படிக்க எழுப்ப போன வருஷம் இதழ் வள்ளியப்பா எஸ் வள்ளியப்பாட பாடல் அது தமிழ் பாடம் தான். அது வித்தியாசமான ஒரு நடையில இருக்கு. கவனிச்சுக்கணும், தமிழ் பாடம் படிக்கிறோம். அதுல ஒன்று கற்பனை கதை, ஒன்று 2 வரியில நச்சென்று சொல்ற நட, ஒன்று பாடலினூடாக சில விஷயங்களை சொல்லுது. இன்னும் நாம பார்த்தோம்னா அங்கால வரலாறு இருக்கும், வரலாற்று பாடம் தமிழ்ல இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நாம இந்த தமிழ் பாடத்திலே 4 வித்தியாசமான இலக்கண நடைகளோட பாடம் இருக்குது. அப்ப நாங்கள் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அரும்பத சொற்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஆத்திசூடிக்கு அரும்பத சொற்கள் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஆத்திசூடியில பயன்படுத்தப்பட்ட அரும்பதமும் இங்க பயன்படுத்தப்படுற அரும்பதமும் பொருள் ஒன்று இல்லை. அப்ப என்னடா அது அங்க பாட்டு, இங்க அது ஒரு அறிவுறுத்தல், அங்க பாட்டு, அங்க கற்பனை கதை, இங்கால வரலாறு, அது ஜதார்த்தம், அது உண்மையில நடந்த விஷயம். அப்ப வேதத்தை விளங்கப்படுத்த வேணும் என்று சொல்லிக்கல நாங்கள் இலக்கணம் பேர் என்று கதைக்கிறதனுடைய அர்த்தம், பைபிள்லையும் எங்களுக்கு பாட்டுகள் புத்தகங்கள் இருக்குது, பாட்டுகள் இருக்கு, புத்தகமாயும் இருக்குது, தனியாயும் இடையில பாட்டுகள் வரும். உதாரணத்துக்கு எலிசபெத் பாடின பாட்டு, மோசையின் பாடல், அன்னாளின் பாடல், பாட்டுகள் இருக்கு. அது நேரம் மிரியாமினுடைய பாட்டு, அது நேரம் பாட்டு புத்தகம் மாதிரியே எங்களுக்கு சங்கீத பாட்டு புத்தகம் இருக்குது. இப்ப இதுல இருக்கிற வசனங்களை நாம கிராமர் எடுத்து விளங்குனதும், நாம 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாக 2 நாளாகுமாம் விளங்குறதுக்கும், அது முழுக்க வரலாறு, அது பாட்டு இல்லை. அதுக்கும் மத்தேயு 24 இருக்கிறது அது வரலாறுல நடக்க போற விஷயம், நடந்த விஷயம் இல்ல, வரலாறு நடக்க போற விஷயம். ஆனா ஏற்கனவே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிற உதுவகங்களூடாக கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற, அதை நாம சொல்றது தீர்க்க தரிசன புத்தகம் பேசிக்கா. அப்ப வேதத்தை விளங்கப்படுத்தணும் என்று சொல்லிக்கல, முதல் இது ஹிஸ்டரியா, இது ப்ரொஃபெசியா, இது சோங்கா, அல்லது இது விஸ்டமா, ஞான புத்தகமா, நீதிமொழி, இப்படி எங்களுக்கு அதுல வித்தியாசம் இருக்குது. பைபிள்ல தமிழ் புத்தகத்துல வித்தியாசமா கிராமர் இருக்கிற இதுலயும் வித்தியாசம் இருக்குது. அப்ப நாம எப்படி ஆத்திசூடியையும் ஈப்பாண்டியும் கொண்டு ஒப்படுத்தி கதைக்கு ஏறாதோ, அதே மாதிரி மத்தேயு 24 நீதிமொழியையும் கதைக்கு ஏறாது. நீதிமொழி தீர்க்க புத்தகம் இல்லை. அந்த வேதத்தால விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என்றதுக்கு நாம சரியான அந்த இலக்கண நடையோட சம்பந்தப்பட்ட புத்தகங்களோட ஒப்பிடுவோம் கொண்டு வந்த அதன் வேதத்தை விளங்கப்படுத்த வேண்டும். அப்ப மத்தேயு 24 வரைக்குள்ள எங்களுக்கு தெரியும், மார்க்கு 13, லூக்கா 21 சொல்லுறோம். ஆனா இது புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் மட்டும் தான். ஆனா மத்தேயு 24 பயன்படுத்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு சொல்லப்படுற இந்த மார்க்குல லூக்கால வரைக்குள்ள சொல்லப்படுது. தானியலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் வாசிக்கிற பொழுது நீங்கள் சொல்லப்படுற அந்த அட்டிவன் பாலான சக்தியோட வந்துறங்குவான் என்றது இதுதான். அப்ப கிறிஸ்தவ என்ன புத்தகத்தோட தொடர்படுத்துற, ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்தோட அதை இன்டர்பிரட் பண்றது கேட்கிற. அப்ப நாம இப்ப மத்தேயு லூக்கா மார்க்கு வாசிக்கல, கட்டாயம் எங்களுக்கு தானியேல், எசேக்கியேல், எரேமியா, அதாவது தீர்க்க தரிசன புத்தகங்களுடைய உதுவாக அங்க பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஜோவேலினால சொல்லப்பட்டது அங்க சூரியன் இருளாயும் சந்திரன் செத்தமாயும் மாறும் என்றது கிறிஸ்துவ எடுத்து கதைக்கிற சூரியன் இருட்டாயும் சந்திரன் செத்தமாயும் மாறும் என்றது. அப்ப என்ன ஜோவேல் கதைக்கிறார், அங்க இங்க கிறிஸ்து கதைக்கிறார். சென்றுடைய இலக்கணமும் என்ன? தீர்க்க தரிசன புத்தகம். அப்ப அதை விளங்குறதுக்கு
அந்த உத்வேகங்கள் என்ன சொல்ல வரிதான் பார்க்கணுமே தவிர அங்க பாத்தியா அப்படியே செத்தம் கொட்டுது சந்திரன் சொல்லக்கூடாது. நமக்கு தெரியும் 1ஆம் நூற்றாண்டுல நமக்கு இப்பவே பார்க்கிறோம் சந்திரன் சிலவில செத்த சிவப்பாக தெரிகிற குறிப்பிட்ட சில நிகழ்வுகள் அப்ப அது குறிப்பிட்ட வருஷங்களுக்கு ஒரு முறை அப்படி நடக்கிறது. அப்ப அது எங்களுக்கு சயின்ஸ்ல இப்ப பார்க்க தெரியுது, அது கணிச்சு. ஆனா ஆண்டவர்கள் குறிப்பிட்ட சூழல்ல அத அடையாளமா காட்டுறது இது அப்ப நடக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு வானத்தில இருந்து பூமியில இருந்து அடையாளங்கள் காட்டுற தான் மேகத்துல வரைக்கும் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையை. அவரு கூட செத்தம் அங்கிருந்து செத்தமாய் மாறும் சந்திரனிலிருந்து செத்தம் கொட்டுற மாதிரி நாம யோசிக்கிற கூடாது. அப்ப இதுக்கு எங்க போகணும்? அப்ப அந்த தீர்க்கதரிசன புத்தகங்களுடைய அந்த நடை என்னன்றது நமக்கு தெரியும். அப்ப பைபிளை வாசிக்கிறதுன்றதுக்கு நமக்கு மண்டைக்குள்ள எத்தனை இந்த விஷயம் ஒன்று. கிராமர் என்ன, ஹிஸ்டரி என்ன, கிராமர் என்ன, ஹிஸ்டரி என்ன, கிராமர் என்ன, ஹிஸ்டரி, வரலாறு என்ன, இலக்கணம் என்ன, வரலாறு என்ன, இலக்கணம் என்ன. இது நாம எப்பயுமே பார்த்து கொண்டிருந்தா தான் நாம இதுக்கு சம்பந்தமான ஒரு வசனம் எடுத்து சொல்லும் கொண்டே நாம பாட்டு புத்தகம் டக்குனு கோட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ஹிஸ்டரி. அங்க சொன்ன அந்த பாட்டுல சொல்லி வந்திருக்கும், ஆனா கருத்து வேற. அப்ப சட்டியான கவனமா இதை இன்டர்பிரேட் பண்ணீங்க. அப்ப இதால நான் வெள்ள காலையில் சொன்ன இந்த ஆடுகளுக்கு பைபிளை விளங்கப்படுத்துற வேலை இல்லை. அதனால கேட்கறத ஆடுகள் கேட்டு படிப்படியா அதுல வளர்ந்து வெளிச்சம் இருக்கிறதுல நல்ல பாண்டித்தியம் அடைஞ்சு அல்லது சரியான விதத்துல விளங்கினா அதை சொல்லி விளங்கப்படுத்துறதுக்கு காணும். அதாவது நாங்கள் அடிச்சு தாரோம் கேட்டகீசங்கள் மற்றது புத்தகங்கள் இதுகளை வாசிங்கோ வீட்டுல வாசிங்கோ காணும். உங்களுக்கு பைபிளை விளங்கப்படுத்த தெரியாது, அது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த அளவுக்கு பைபிளை விளங்கணும்னா அதுக்கு தனி படிப்புகள் தனி ஞானங்கள் வேணும். அதுக்கு போதகர்களாக இருக்கணும் மக்கள். போதகனாக வரணும்னா அதுக்குரிய தாளந்துகள் இருக்கணும் மக்களுக்கு, டேலண்ட். அந்த டேலண்ட் இல்லாதவங்க எல்லாம் ஏன் வீணா இதுக்குள்ள நுழைகிறது? நுழைஞ்சா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன? பெருமை. அதாவது தங்களுடைய நிலைமைக்கு மிஞ்சி யோசிக்கிறது. அதாவது அது வேண்டாம். அப்ப அதான் நான் உங்களுக்கு சொன்ன, நீங்கள் பைபிள்ல குடும்ப ஜெபங்கள் அந்த புத்தகத்தை நாங்கள் எழுதித்தாரதுல பைபிள் வசனங்கள் எழுத அதை வாசிங்க. அல்லது நீங்கள் ஒரு வசனத்தை பைபிள் இருந்து அல்லது ஒரு பகுதியை வாசி போட்டு உங்களுக்கு விளங்காது, ஆனா வாசிக்க வேணும் கட்டாயம். அதை வாசின்னு நாங்கள் சொல்லுறோம். என்ற போதகருக்கு தான் ஆடுகளுடைய நிலைமைகளும் ஆடுகளுடைய வளர்ச்சியும் என்னன்னு தெரியும். ஆடுகளுக்கு போதகத்தின் நிலைமை என்னன்னு ஜட்ஜ் பண்ண இயலாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளின் நிலைமையை நன்றாக கவனிச்சு பார்த்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். அப்ப ஆடுகள் என்ன மாதிரி நிலைமையில என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன இப்ப தேவை என்றது போதருக்கு தான் தெரியும். அதனால என்னடா இது வந்து சரியான இன்டலெக்சுவலான வேலை, மனோ வேலைகள் இதுகள் எல்லாம். சோ அப்ப பைபிளை நாம விளங்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற விதி என்ன பேசிக்கா அதை என்னென்று சொல்ல நாம ஒன்று வரலாறு, இரண்டாவது இலக்கணம். வரலாற்று இலக்கண விளக்க முறை இவ்வளவுதான். இப்ப இலக்கணம் நாம சொல்லிக்கலாம், அதுல உருவகம் எல்லாம் நான் சொல்றேன். அப்ப உருவகம் என்று சொல்லிக்கலாம், அது வந்து உருவகம் என்றால் என்ன? சில வழியில உவமை இருக்குது. அப்ப உவமை என்றா உருவகம் என்றா இதுக்கு நாங்கள் அந்த மொழியை கவனமா ஸ்கூல்ல படிங்கன்னு சொல்லுறோம். ஏன்னா மொழி தெரியாம பைபிளை நாம சாதாரண விளங்கல கடைசி ஒன்றை போல இருக்கிறது என்றதும் அதுவாகவே அது இருக்கிறது நமக்கு அந்த வித்தியாசம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடமானவர், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடமானவர். சூரியனே கத்தாவே கத்தாவேன்னு சூரியனை பார்த்து நாம சொல்றோம். ஏன்னா பைபிள் சொல்லுது சூரியன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடமானவர். ஒரு ஷீல்ட வீட்டுல கொள்ளிட்டு கத்தாவே கத்தாவே அதை பார்த்து நாம கண்ணை மூடிக்கொண்டு செபிக்க இயலுமோ? ஏன்னா பைபிள் சொல்லுது தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடமானவர். சூரியனும் கேடமானவர் என்றது ஏதோ சூரியனும் கேடமும் கடவுள் என்றே சொல்ற மாதிரி நடைக்கு பேர், இலக்கணத்துக்கு பேர் அது உருவகம். ஆனா இத போல இருக்குது என்று நாம கதைச்சா அது ஒப்பிட்டு கலைக்க போறோம். அப்ப போல என்று வேறு அத போல அத மாதிரி இருந்தது என்றா அது உவமை. அத போலவும் ஒப்பீடு இல்லாமல் கதைக்கிற ரெண்டுமே இலக்கணம் தான். அதுக்காக கடவுள் அதான் மாறிட மாட்டேன். அப்ப இதுல நாம விளங்கி அந்த கிராமர்
அதான் விளங்கிதான் நாம வேதத்தை படிக்கிறது, வேதத்தை விளங்கப்படுத்துறது. அதுல 24ஆம் அதிகாரத்தை நாம விளங்கப்படுத்திக்கல. 24 மட்டும் இல்ல, எந்த புத்தகம் நாம இது வெளிப்படுத்தல் தொடங்கிக்கல இதைத்தான் சொன்ன. வெளிப்படுத்தல் புத்தகம் படிக்கிறோமோ நமக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியணும். அதுல குறிப்பா நமக்கு தீர்க்கதரிசிகளோட புத்தகங்கள் நல்லா தெரியும். அது தெரியாட்டி வெளிப்படுத்தல் நம்மளை கண்ணை கட்டி போட்டு காட்டுல விட்ட மெத்தன் இருக்கும். இன்னும் நாமளும் ஒவ்வொன்று கண்ணும் வச்சு மூக்கும் வச்சு கதைச்சு கொண்டு இருப்போம். ஏண்டா நமக்கு இலக்கணமே தெரியல, அது ஒப்புட தெரியல. பைபிள் விளங்கப்படுத்த நாம விடையில, நாமல் விளங்கப்படுத்த போறோம் கடைசியில. ஆல்ரைட், அதுல ஒன்று நமக்கு வரலாற்று பின்னணி, இரண்டாவது நமக்கு அந்த இலக்கண நட பின்னணி, இலக்கண பின்னணி. அடுத்தது அந்த வரலாற்றுக்களே தான் நாங்கள் ரெண்டு விஷயம் சொன்னான் வரலாற்றுக்களே. ஒன்று அந்த வரலாற்றுல எந்த ஆண்டு அல்லது எந்த காலம்ன்றது சரியா தெரியணும். அடுத்தது யாரால யாருக்கு என்றது தெரியும். அதான் அந்த வரலாற்று விஷயத்துக்குள்ள நாம கதைக்கிறோம். ஆல்ரைட், இதைத்தான் நாங்கள் வேதத்தை விளக்குற சரியான முறை. இல்லாட்டி வேதம் ஒவ்வொரு ஆக்களும் நாமல் நினைக்கிற மாதிரி எங்கட மனதில் ஜோசியம்படி விளங்கப்படுத்திடுவோம். பைபிள்ல நமக்கு ஒரு சாதாரண ஜோவான் புத்தகத்தை நீங்கள் எப்படி விளக்குவியல் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? நாமல் ஜோவான் புத்தகத்தை எப்படி விளங்கப்படுத்த போறோம்? ஜோவான் புத்தகத்தை எப்படி விளங்கப்படுத்துறார்? என்ன மெத்தட் பயன்படுத்தோம்? வரலாற்று இலக்கண விளக்கு. ஜோவான் புத்தகத்தை நாம வாசிச்சிருந்தா நாம எத்தனை வாசிச்சிட்டோம்? ஜோவானுல பெருவாரியாக அந்த புத்தகம் என்ன மாதிரியான புத்தகம்? இலக்கணத்துல வரக்கூடியதுல என்னென்ன சொன்னார்? ஈபாண்டிர கதை. அதாவது அது என்ன ஈபாண்டிர கதை? என்ன கதை? கற்பன கதை. கற்பன கதை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கோம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு கற்பன கதை பைபிள்ல இருக்கு. ஆனா அது யதார்த்தமாக அந்த இடங்கள்ல நடந்திருக்கு. கட்டுக்கதை பைபிள்ல இல்ல. கவனிங்க, கற்பன கதையும் கட்டுக்கதையும் வித்தியாசம். கற்பன கதை பைபிள்ல இருக்குது, ஆனா கட்டுக்கதை பைபிள்ல இல்ல. ஜோவாப் சொல்லி விடுறான் இப்படி போய் கதை, அது ஒரு கற்பனை கதை. அப்ப இத ஜோவாப் இதுக்குள்ள இருக்கிறான் இல்ல, என் ஆண்டவன் தூத மாதிரி எல்லாம் தெரியுமே அல்ல. அப்சலோம கூட்டிக் கொண்டு வரதுக்கு ஒரு கதை சொன்னவர்கள். அதுல கற்பனை கதைகள் இருக்குது. அல்லது நமக்கு நாத்தான் போய் சொன்ன கதை ஒரு கற்பனை கதை. ஆட்டுக்குட்டிய சமைச்சு கொடுத்து போட்டாங்க. இது கற்பனை, கட்டுக்கதையில இப்படி யதார்த்தத்தில் நடக்க முடியும், நடந்தும் இருக்குது. அதனால நம்மள அப்படி கதைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கணக்கு கற்பனை கதை சொன்ன, ஆனா அது யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே அவர் கணக்கில பார்த்தும் இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்களை. ஆனா அந்த நேரத்தில் அப்படி இல்லை அது. ஆனா அவர் அந்த கதையால கொண்டு முன்னுக்கு போற விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டார். அங்க ஒரு கற்பனையில அது சொல்லப்படுது. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில விதைக்கிறத வழியா பார்த்து இருக்கிற. மேபி அந்த கதை சொல்லிக்கலாம் அங்க ஒரு விதைச்சு கொண்டு இருக்காம இருக்கலாம். ஆனா அது யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய விஷயம். கட்டுக்கதை யதார்த்தத்தில் ஒரு காலம் நடக்காது. கட்டுக்கதை யதார்த்தத்தில் ஒரு காலம் நடக்காது. மித்துக்கும் நாம சொல்லுற what we call உவமைக்கும் வித்தியாசம் இருக்கு. உவமை சிமிலி இங்கிலீஷ்ல மித் அண்ட் சிமிலி என்று நாம கதைக்கிறது இந்த உருவக உவம கதைகள். அது பைபிள்ல நல்லா இருக்கு. அது ஜதாத், அது ரியலா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா மித் அது முழு பொய். அப்படி வாழ்க்கையில ஒரு நாளும் உலகத்துல நடக்கவும் மாட்டார். இயேசு கிறிஸ்துவ அப்போஸ்தலர்களோ அல்லது தீர்க்கதரிசிகளோ ஒரு நாளும் மித் பயன்படுத்தல, கட்டுக்கதை பயன்படுத்தல, புராணங்கள் பயன்படுத்தல. ஆனா அவர் கற்பனை கதைகள் பயன்படுத்தி இருக்கிறார். சோ ஜோவான் சுவிசேஷம் பைபிள்ல எந்த புத்தகத்தோட நாம ஒப்பிடையலாது, அல்ல எந்த புத்தகத்தை அதுக்கு சப்போர்ட்டா நாம பைபிள்ல விளங்கப்படுத்தணும் நாம கொண்டு வரையலாது. ஒரு வெளிப்பிரகாரமா யாரு பெரியாக்கள் என்ன சொல்றீங்க?
பைபிள்ல 66 புத்தகம் இருக்கு. ஜோவானால் ஒரு புத்தகம். ஜோவான் புத்தகம் முதல் என்ன புத்தகம்? சுவிசேஷ புத்தகம். அப்ப மிச்சம் ஒன்றும் சொல்லிக்கிறான். உபதேசம் பேசிக்கா. அப்ப டீச்சிங் அப்ப இது அந்த டீச்சிங்களோட ஏன் அப்படி? அப்ப நான் கேட்டது என்ன புத்தகம் ஒப்பிட இயலாது, தானியலோட ஒப்பிட இயலாது, வேற என்னத்தோட ஒப்பிட இயலாது. இனி அந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை விடுங்க, வேற ஒரு சங்கீதத்தோட ஒப்பிட இயலாது, ஜோபோட கூட ஒப்பிட இயலாது. ஆதியாகமத்தில் ஒப்பிடலாம், ஒப்பிடலாம். ஆதியாகமம் ஒப்பிடலாம். ஏன்னா அதுல ஹிஸ்டரியும் ஓடுது, டீச்சிங்கும் வருது. ஜோவானும் ஹிஸ்டரியும் டீச்சிங்கும் பேசிக்க. அப்ப நாம ஒப்பிடக்கூடிய புத்தகங்கள் என்னன்றது முதல் மண்டைக்குள்ள எடுத்தது. இல்லாட்டி நாம தேவையில்லாத வசனங்களை கொண்டு வந்து அதுக்குள்ள பூத்த தொடங்கிடுவோம். அப்படிதான் அது கணக்கா ஒப்பிட முடியும்டா. அதுக்கான நியாய காரணம் சரியா சொல்லணும். ஏன்னு ஆபிரகாம் என்ற நாளுக்கான ஆசையா இருந்தார், அதை கண்டம் கழித்தார். ஹிஸ்டாரிக்கல் புக். இயேசு கிறிஸ்து உண்மையில மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜோவான் ஒரு வரலாற்று புத்தகங்கள். தியோப்பிலுவே உமக்கு நான் எழுதுறேன், கண்ணார கண்டவர்களும் பலவர்களை விசாரிச்சுட்டு இருந்து நான் தீர்க்கமாயிட உமக்கு எழுத வேண்டி இருக்கு. அப்ப லூக்கா என்ன ரைட்டிங்? அது ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங். அது ஒரு வரலாற்று புத்தகம். அப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜோவான் ஒரு வரலாற்று புத்தகம். ஹிஸ்டரி. 4 பேர் அறியணும் வரலாறு, இயேசு கிறிஸ்துடைய வரலாறை பற்றி. அப்ப வரலாற்று புத்தகத்தை வரலாறுகளோட நம்ம ஒப்பிடலாம். ஆதியாகமம், ஜாத்திராகமம், லேவியராகமத்தோட ஒப்பிடலாமோ? இத இல்ல. ஏண்டா அது நமக்கு ஹிஸ்டரி இல்ல, ஆனா அதுல பலிகள் இருக்குது. அப்ப சுமந்திக்க சேவ ஆட்டுக்குட்டி என்ற பலிவரைக்குள்ள பலியோட சம்பந்தப்பட்டது எங்க வருதுன்னு பார்ப்போம். மற்றபடி நம்ம டோட்டலா கொண்டு இது சங்கீதம் இது என்று ஒப்பிடுகிறார். அதுல இது முக்கியமான விளக்க முறை. நாம ஒரு பைபிள் ஒரு வசனத்தை அதுல நான் ஏன் உங்களுக்கு இதுல மினக்கடுறேன்னா, நீங்கள் வீடுகள்ல பிள்ளைகளோடையோ அல்ல யாரோடையும் நீங்கள் கதை கேட்க, யாராவது எங்களுக்கு வேத வசனம் ஒன்றை எடுத்து போட்டு கதை கேட்கல, முதல் அவர்கள் இந்த புத்தகத்தை சரியா ஒப்பிடுமாண்ட விளக்கம் நமக்கு இருக்கணும். இருந்தால்தான் நாம ஒப்பிடு பிழை. அப்ப ஒப்பிடு பிழை. கத்தரிக்காய வாழைக்காய் சொல்றான். ஏன்னா கத்தரிக்காய் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கு, வாழைக்காயிலையும் சீப்போல இருந்து கலட்டைகள் அதுவும் இப்படி இருக்கு. ஒரு விதமா அப்ப இதுவும் ஒரே மாதிரி ஷேப்ல பாருங்க. அப்ப இதுவும் கத்தரிக்காய், இதுவும் கத்தரிக்காய். அப்ப சரியான கவனமா இருக்கணும். இது ஒப்பிடுறதுக்கு பொருத்தமான இடங்களா இல்லையா? என்னடா நம்மளை சுத்தி இருக்கிற தமிழ் இனத்துல லங்கா பைபிள் காலேஜில இருந்து, சிபிஎஸ்ல இருந்து, இங்க இருக்கிற எல்லா இந்த ஊத்தவாளி கரிஸ்மேட்டிக்ல முழு பேரும் அவங்க படிப்பிக்கல பைபிள இலக்கண வரலாற்று முறையில படிப்பிக்க இல்லை. அதனால அவங்களுக்கு இலக்கணம் தெரியாது, வரலாறு தெரியாது. பேசிக்கா அவங்களோட பள்ளிக்கூட படிப்புல பார்த்தா அதுல எல்லாம் பாசை இருக்காது அங்க படிப்பிக்கிறையாக்கள். அதெல்லாம் அவங்களுக்கு இலக்கணமும் தெரியாது, ஹிஸ்டரியும் தெரியாது. ஆனா பைபிளை தூக்கினோன்னா தடி எடுத்தவன எல்லாம் தண்டக்காரன் மாதிரி பைபிள் எடுத்தவன எல்லாம் போதுன்னு எல்லாரும் சுத்தி கொண்டு திரிகிறோம். அதனால நான் இதை திருப்பி சொல்லுறேன். உங்கள்கிட்ட யாராவது நீங்க சொல்றத ஸ்கூல்ல அப்படி படிப்பு இது மடுக்காட்டியும் பரவாயில்லை, சிறு பிள்ளைய போல இத பிடிச்சு கொண்டாக்கா. ஏண்டா சிறு பிள்ளைகளுக்குத்தான் பரலோராட்சியம் சொல்லித்தாரது வேதபூர்வமா ஒரே வரலாற்று பின்னணியில 6000 வருஷத்திலிருந்து நாங்க கோடிட்டு காட்டுறோம் என்ன விஷயம் நடக்குது. அதனால சிறு பிள்ளைய போல ஒருவன் மாறாட்டி கடைசி வரைக்கும் பரலோராட்சி. சிறு பிள்ளை என்ன செய்யும்? அப்பா அம்மா சொல்றத பேசாம நம்புது, அவ்வளவுதான். அதுல உங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறேன்னு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லித்தார மேய்ப்பனா சொல்லித்தாரதை மட்டும் மண்டைக்குள்ள போட்டு உங்களோட கதைக்க வாரியாக்கள் வரலாற்று இலக்கணப்படி கதைக்கிறீனமா அதை ஒப்பிட்டு சரியா பைபிள் இந்த வசனம் சரியா எடுக்கிறாங்களா, இல்லாட்டி இதுக்குள்ள ஆட்டுக்க மாட்டுக்களை கொண்டு ஓட்டி போட்டு கதைச்சு கொண்டு இருக்கா. ஐயோ உங்களுக்கு பைபிள் நீங்க இலக்கணத்தை போய் வீட்டை படிக்குங்க. இந்த பைபிள் ஒரு இலக்கண புத்தகம், கடவுள் இலக்கணம் தெரியாம பைபிள் எழுத போய் அதை படியுங்க. sorry.com சொல்ல வேண்டிய இல்ல.
ஏண்டா அது விளங்காத ஆட்களுக்கு நாம விளங்கப்படுத்த வெளிக்கிட்டா நம்மள ஒரு குட்டிய பறிகுடிச்ச கரடி நம்மளை வந்து சாக்கொள்றது நல்ல. ஏண்டா அதை விட பெரும் துன்பமா இருக்கும் அவனுக்கு விளங்கப்படுத்துறேன். ஏண்டா மண்டைக்குள்ள அவன் வண்டியை கலட்டி கொண்டே உடனுக்குள்ள போட்டு குத்தி சரிப்படுத்தலாம்னாலும் பைபிள் சொல்லுது ஏறாது. அதனால ஏன் வேஸ்ட் யுவர் டைம், ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க? அப்படிப்பட்ட ஆட்களோட ஒன் ஷாட். பைபிள் இது இலக்கணம் படிதான் கதைக்கிறது. அதான் வேதம். உங்களுக்கு வரலாறும் தெரியல, உங்களுக்கு இலக்கணமும் தெரியல, தயவுசெய்து அதை முதல் போய் படிங்க, பரலோகம் போய் சேருவீர்கள். அது விளங்கிட்டேன்டா. ஏன்னா அது இல்லாம ஒரு பரலோகம் போயில. அப்படி இல்லைன்னா என்ன, ஒரே விசுவாசத்தை கொண்டிருக்கிற ஒரு போதர சபையில போய் சத்தமலாம் என்று படித்துக் கொள்ளுங்க. அந்த கேரண்டி வந்து முன்ன கொண்டு வரதா இல்லையா? ஏண்டா அந்த உங்களுடைய ஆத்மா குறித்து கடவுள் போதர்கிட்ட கணக்கு வைப்பேன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதுல அப்படி செய்துட்டு சத்தமிடாம நீங்கள் இருக்கலாம், சொல்லித்தர மட்டும் செய்யும். சோ இதுக்காக நாம இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் இதை டெவலப் பண்றது. கிறிஸ்துவாமே தொடர்ச்சியா எங்களுக்கு இந்த சத்தியங்களை விளங்கவும் வரலாற்று இலக்கண முறையில நாங்கள் கடவுளோட சத்தியங்களை புரிஞ்சு அத நம்மட காலத்தினுடைய பைத்தியங்களுக்கு முன்னாலேயும் நம்மட காலத்து ஞானிகளுக்கு முன்னாலேயும் கிறிஸ்துவ அவ்வளவு ஞானமிக்க நாம பிரசன்ட் பண்ண கத்திரங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.